ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அமாவாசையும் சாமி கும்பிட போகிறோம். பாருங்கள், நான் காலையில் நான் 4:30 மணிக்கெலாம் எழுந்து அப்புறம் அடுப்புலாம் தொடச்சி சாமான்லாம் விளக்குனது நான் காலையில் எழுந்துட்டேன். பாப்பா பார்த்திங்கன்னா அவங்க 5:30 தான் எழுந்ததும் உட்காந்துருக்காங்க. போர்ட்டிகவும் வாசப்படியும் கழுவி விடுமோன்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்ட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. பெரிய பாப்பாவும் எழுந்துட்டாங்க. அவங்க எப்பவுமே 4 மணிக்கெல்லாம் படிக்க எழுந்திரிச்சிருவாங்க. ஆனால் அவங்களும் 5 மணிக்கு தான் இன்றைக்கி எழுந்து அவங்க உள்ளே கூட்டிகிட்டு தொடச்சி தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம ஏன்னா பெரிய பாப்பா 7 மணிக்கே ஸ்கூல் போயிடுவாங்க. சின்ன பாப்பா 8:30கே ஸ்கூல் போவாங்க. அவங்க போகிறதுபடி சாப்பாடெலாம் ரெடி பண்ணிடணும். காலைல டிஃபனும் மதியம் லஞ்சுக்கு தாங்க ரெடி பண்ணணும். அதனால் இன்றைக்கி காலையிலே நம்ம அமாவாசை சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நாங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பெரிய பாப்பா வீடு கூட்டிட்டாங்க. எழுந்து மணி ஒரு 5:30 மணி இருக்கும். அவங்க வீடு கூட்டிட்டாங்க. சின்ன பாப்பா போர்ட்டிகோவை கூட்டிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்காட்டியும் அடுப்புலாம் தொடச்சி ஜாமெல்லாம் கொஞ்சம் இருந்தது. நைட்டு சமைச்ச ஜாமான் எல்லா பாத்திரத்தையும் கழுவிலாம் ரெடியாக வச்சுட்டேன். நம்ம இனிமேல் லைன் பைப்பில் தண்ணி வந்ததுன்னா டீ தான் போடணும். டீ போட்டு அடுத்து சமைக்க தாங்க ஆரம்பிக்கணும். பெரிய பாப்பா வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கூட்டி அள்ளிட்டாங்க. இனிமேல் துடைக்கிற வேலை தான். சின்ன பாப்பாவும் போர்ட்டிகோலும் முன்னாடி தாவாரத்தையும் கூட்டிட்டாங்க. அவங்கள அதை கழுவி விடணும். கழுவி விட்டாங்கன்னா அடுத்தது நம்ம தண்ணி வந்தால் தான் நமக்கு வேலை. சாணி எடுத்துகிட்டு வாசல் தெளிக்கலான்ட்டு தாங்க போனோம். மணி பார்த்திங்கன்னா 5:30 மணி ஆயிடுச்சு. வீடெல்லாம் கூட்டியாச்சு. கிச்சனும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் இதுக்கப்புறம் சாணி எடுத்துகிட்டு தெளிக்க வேண்டியதான். சாணி எடுக்க போயிருந்தோம். ஒரே இருட்டாக இருக்குது. பாப்பா வீட்டில் மட்டும் எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் பாப்பா சொன்னாங்க, நானே சாணி தெளிச்சிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வாசலில் தெளிச்சிட்டு அப்புறம் நம்ம வாசலையும் அவங்க தான் தெளித்தாங்க. பாருங்கள், பெரிய பாப்பா வீடெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்து துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா சாணியும் தெளித்து விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, பாலாவது வாங்கிட்டு டீ போடலாம் அப்படின்ட்டு தாங்க கடைக்கு போனோம். பாப்பா சாணி தெளிச்சுட்டு பின்னாடி குளிக்க போயிட்டாங்க போல். கடை திறக்கலை. ஏன்னா மணி 5:30 5:45 தான் இருக்கும். அப்புறம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் சின்ன பாப்பாட்ட தான் சொன்னேன், சித்தி கடை திறந்தா போய் பால் வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லி. அவங்களும் பார்த்தாங்க. கடை திறக்கல, சாத்தி இருந்துச்சு. நம்ம அண்ணி எந்திரிச்சிருவாங்க. ஆனால் அண்ணி இன்றைக்கி எந்திரிக்கல. ஒரே இருட்டாக இருக்குது பாருங்கள். மணி 5:45 விடிகிற டைம் தான். விடிகிற டைமை பார்த்தாலே மணி பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மணி மாதிரி தெரியுது. நம்ம வீட்டில் மட்டும்தான் உள்ளே லைட் ஏறியதுனால கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. தெரு இன்னும் யாருமே எந்திரிக்கல. சின்ன பாப்பா பாருங்கள், கூட்டின குப்பையெல்லாம் அழுட்டு போய் கூட்டிகிட்டு ரோட்டில் டைகரை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. டைகரை எங்கே தான் போனான்னு தெரில, காணோம். ஒரு பாலுக்கு சித்தி கடை திறந்துட்டாங்களான்னு பாருமான்னா இன்னும் திறக்கலன்னா. சரி, போய் எழுப்பி ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டாமா. பால் வாங்கிட்டு தான் அடுத்து நம்ம தண்ணி வரும். அப்புறம் சமைக்கணும், நமக்கு வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்னா சரின்ட்டு வீட்டில் காசு எடுத்துகிட்டு போய் சௌமியாவை தாங்க கூட்டாங்க. சௌமியா அப்புறம் எழுந்து பால் பாக்கெட்டு கொடுத்தாங்க. பால் வாங்கிட்டு வந்துட்டோம். பால் வாங்கி இனிமேல் டீ போட்டு குடிச்சிட்டு தண்ணி வந்தேன்னா சமைக்கிற வேலை தாங்க. பாப்பா பாருங்கள், பால் வாங்கி மற்ற நாள்லாம் நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் கற்களே டீ போட்டு எழுப்புவாங்க. நம்ம எழுந்துட்டோன்னா ஆனால் டீ போட்டு தர சொன்னால் நான் போட மாட்டேன், நீ போட மாட்டேன்னு சொல்லி போட்டி போட்டுப்பாங்க 2 பேரும். இதே போல் விசேஷ டைமு சாமி கும்பிடணும் அப்படின்னா நாங்கள் 3 பேரும் வேலையை ஆளுக்கு ஒரு வேலையை தாங்க செய்வோம். முக்கியமாக பாப்பா வீடு கூட்டி தொடச்சி கொடுத்துருவாங்க 2 பேருமே. மற்ற வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சால் தான் நம்ம டைமுக்கு எல்லா வேலையுமே முடிக்க முடியும். பெரிய பாப்பா அவங்க வீடு தொடச்சிட்டாங்க. சின்ன பாப்பாவும் பார்த்திங்கன்னா போர்ட்டிகோ முன்னால் தாவரம் எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டாங்க. 6 மணிக்கே வீடெல்லாம் கூட்டி தொடச்சி கிச்சன்லாம் சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் தண்ணி குளிச்சுட்டு சமைக்கிற வேலை தான். அப்புறம் பால் போட்டிருக்கோம் அடுப்பில். பெரிய பாப்பா பாருங்கள், அம்மா நான் காலையிலே எந்ததுனால எனக்கு கண்ணெலாம் எரியுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. டீ குடிக்க மாட்டாங்க, வெறும் பிஸ்கட் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. டீ குடிமான்னா வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பேசிகிட்டே டீயெல்லாம் ஆற்றி குடிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி நான் டீ தூள் அதிகமாக போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சின்ன பாப்பா என்னை திட்டுறாங்க. நாங்கள் டீ தூள் போட்டால் மட்டும் எங்களை திட்டுறல்ல, நீ மட்டும் டீ தூள் அதிகமாக போட்டிருக்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சிங்க. தண்ணி பிடிச்சிட்டு அப்புறம் துவரம் பருப்பு அரிசி எல்லாத்தையும் கழுவி வர தண்ணியில் கழுவி வச்சிடலாம், கொஞ்சம் வேலை மிச்சமாகிடும்ட்டு தண்ணி பிடிச்சிட்டே தாங்க துவரம் பருப்புக்கும் அரிசிக்கும் கழுவி வச்சாச்சு. மற்ற வாட்டர் கேனு செக்கு எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் இனிமேல் பாப்பாவுக்கு தலை வாரி விடணும். அவங்க குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க ஏன்னா 7:15 வேன் வந்துடும் அவங்களுக்கு. அதனால் அவங்க குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம போய் இனிமேல் தலை வாரி தான் விடணும். தலை வாரி விட்டால் அவங்க அப்புறம் 7:30க்கு போகிறது கரெக்டாக இருக்கும். நம்ம துவரம்பருப்பும் அரிசியும் வச்சுட்டோம். அதுக்காட்டியும் அது வெந்துடும். நம்ம வர்றதுக்காட்டியும் துவரம்பருப்பு வெந்துடும். காய் அரிஞ்சு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பாவுக்கு தலை வார தாங்க போயிட்டேன்.
தலைவாரி விட்டுட்டு வரதுக்காட்டி இந்த குக்கரை பாருங்கள் என்ன வேலை பண்ணி வச்சுருக்குன்னு. எப்பயுமே நான் சாம்பார் வைக்க வச்சுன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் நமக்கு வந்து அந்த ஸ்கூல் போகிறதுக்காட்டியுமே நமக்கு டைம் பத்தாது. அதில் இந்த குக்கரும் நமக்கு ஒரு வேலை வச்சு விட்ருங்க. அப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் காயெல்லாம் அரிஞ்சு சாம்பார்லாம் வச்சாச்சுங்க. பாருங்கள் நம்ம கொல்லையில் முள்ளங்கி இருந்துச்சு, பிடிங்கிட்டு வந்திருந்தாங்க. முள்ளங்கி, கேரட்டு, கத்திரிக்காய் போட்டு சாம்பார் தாங்க. அமாவாசைங்கிறதுனால வாழைக்காய் பொரியல் செஞ்சுருந்தோம். அப்பளம் பொரிக்கலை. சாதமும் வடித்து அப்பளம் பொரித்து சாம்பார் தாங்க இன்றைக்கி அமாவாசைக்கு படைக்க வச்சுருந்தோம். அப்புறம் படைச்சிட்டா காலையில் பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து படைக்காமல் கொடுத்துட்டா அவங்க சாப்பிட்ருவாங்களே என்னமோ அப்படிங்கிறதுனால நம்ம காலையிலே படைச்சிட்டோங்க. காலையிலே படைக்க தான் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போனேன். நான் சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காட்டி சின்ன பாப்பா அவங்க ஆயா தாத்தா ஃபோட்டோக்கெல்லாம் பூவெலாம் வச்சு விளக்குலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் நம்ம சாம்பார் எல்லாம் ரெடி ஆனதும் எடுத்துகிட்டு போய் வச்சு நம்ம படைச்சாச்சு. நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்களை நினச்சி நம்மளும் சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டாதாட்டியும் அப்புறம் மணி 8 ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வர டைம் ஆயிடுச்சு. அவங்க வந்து சாப்பாடு எப்பவுமே தனித்தனியாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. எந்த சாப்பாடாக இருந்தாலும் கிண்டி கொடுத்தா தான் எடுத்துகிட்டு போவாங்க. மற்ற சாப்பாடெலாம் கிண்டி கொடுத்தா எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். சாம்பார் கொஞ்சம் ஒரு மாதிரி உப்பு இல்லாத மாதிரி இருக்குன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் கிண்டி தான் கேட்பாங்க. அப்புறம் கிண்டி கப்புக்கு வச்சுட்டு காலைல டிஃபன் தோசையும் ஊற்றி வச்சாச்சுங்க. வச்சுட்டு அப்புறம் பாப்பாவுக்கு டைம் ஆயிடுச்சுன்ட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பி ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போய் விடுறதுக்கு தாங்க போனோம். வேன் வரும். நம்ம டைகருக்கு சாப்பாடு வச்சோம். டைகர் காணோம். அவனை கூட்டிகிட்டு வரணும். எங்கே போயிருக்கான்னு தெரில. அப்புறம் சந்தீப் சௌமியா கிளம்பிட்டாங்களான்னு பார்க்க தாங்க வந்தோம். பாப்பா வீட்டையும் இன்றைக்கி அமாவாசை விரதம் தான். சௌமியாவும் சந்தீப்பும் கிளம்பிட்டாங்க. ஆனால் சௌமியாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, காய்ச்சல் இருக்குது. அதனால் மாத்திரை போட்டு அவங்க டல்லாகவே இருந்தாங்க. சந்தீப்பு கிளம்பிட்டான். சந்தீப்பை ரொம்ப நாளையாக ஹாய் சொல்கிறான்னா அப்புறம் லேட்டாக தான் ஹாய் சொன்னான் அவன். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சௌமியாவுக்கு. அதனால் தோசை மட்டும் ஊட்டி மாத்திரை போட்டு அனுப்பி விட்டாங்க பாப்பா. அனுப்பி விட்டுட்டு அப்புறம் அவங்க படைக்கிறதுக்கு விளக்கு தாம்பாளத்துக்கெலாம் வந்து பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் டைகரும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவன் பாருங்கள் கூட்டிகிட்டு வந்ததும் சாப்பாடை பார்த்ததும் எப்படி பண்ணுறான்னு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் நம்மளும் காலையில் வந்து சப்பாத்தி தாங்க போட்டோம். சப்பாத்தி தக்காளி தொக்கு கொஞ்சம் வச்சு நம்ம காலை டிஃபனை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சரி அண்ணா வீட்டுக்கு போகலாம், போய் பலாக்கன்று கோழியெல்லாம் பார்த்துட்டு வரலான்ட்டு அண்ணா வீட்டுக்கு தாங்க போயிருந்தோம். பாருங்கள் பலாக்காய் விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதிலே பார்த்திங்கன்னா நிறையா அதிகமாக பிஞ்சு, ஒரே கிளையிலே அதிகம் ஒரு 15 பிஞ்சாவது இருக்குங்க. அவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கு. அந்த கிளைய பார்த்திங்கன்னா ஒரு காயை தாங்கிறதுக்கே அதுக்கு சக்தி கிடையாது. ஆனால் அத்தனை பிஞ்சு அதில் இருக்குது. அப்புறம் செடியெலாம் பார்த்தோம். பாப்பா வச்ச செடியெலாம் எப்படி இருக்கும்போது எல்லா செடியுமே நல்லா தான் இருந்துச்சு. தண்ணி விட்டதுனால நல்லா பொழைச்சிக்கிச்சுங்க. இப்போ தான் செடி வச்சாங்க இந்த வீட்டுக்கு வந்து. இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது. அப்புறம் பார்த்துட்டு கோழி குஞ்சு பார்க்கலான்ட்டு தாங்க போயிருந்தேன். அந்த குட்டி குட்டி கோழி குஞ்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவ்வளோதாங்க இந்த டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.